இந்த பார், இன்னும் 10 நிமிஷம் தான் உங்களுக்கு இருக்கு. 10 நிமிஷத்துல இங்க இருக்கணும், புரியுதா? அதுக்குள்ளேயே வந்துருவோம். வரலைன்னா நான் போயிடுவேன். வீட்டுக்கு இல்ல, டிஐஜி கிட்ட. பணத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி மெமரி கார்டை கொடு. முதல்ல பணம், அப்புறம் தான் மெமரி கார்டு. நீ ஒருவேளை மெமரி கார்டை கொடுக்கலனா நான் சொன்னபடி செய்வேன். பணத்தை முதல்ல வைங்க. அந்த பச்சைக்கல்ல தொட்டில இது வை. டேய், நான் பணத்தை எடுக்கலடா. ஏன் என் மேல அபாண்டமா பழி சுமத்துற? ஆமா, இவங்க எந்த தப்புமே பண்ணல. நான் அபாண்டமா பழி சுமத்துறேன். 5 ரூபாய்க்கு வழி இல்லாத நீ 500 ரூபாய் எடுத்து நீட்டுறியே, அந்த பணம் எப்படி வந்துச்சு? எனக்கு எப்பப்பெல்லாம் பணம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் நீ கொடுத்துதான் ஆகணும். இந்த மெமரி கார்டு அது ஒரிஜினல் தாமா. வேற ஏதாவது காப்பி வச்சிருக்கியா? பின்ன நாயே, எதுக்குடா கூப்பிட்டு ஏமாத்தின ராஸ்கல்? மரியாதையா கை எடுத்துருங்க. பேசிக்கா நான் உமன்லாம் தொடறது இல்ல. இங்க பாருங்க, எனக்கு எப்பப்பெல்லாம் பணம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் ஃபோன் பண்ணுவேன். நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். முடியாது அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், என்கிட்ட இருக்கிற வீடியோ காப்பி அப்படியே டிஐஜி கைக்கு போயிடும். எப்படி? டேய் வேணாம். இது பாரு, அந்த மெமரி கார்டு திருப்பி கொடுத்துடுறா. திருப்பி கொடுத்துரு. நாங்க ரொம்ப அனுபவிச்சிட்டோம். இதுக்கு மேல எங்களால முடியாது. ப்ளீஸ் பா, அது கொடுத்துருப்பா. உடனே வேணாம் கேக்குறேன் உன்னை. நான் கொஞ்சம் லேட்டா ஃபோன் பண்றேன், அப்ப கொடுத்தா போதும். இது பாரு, இது பாரு, கால விழல விழுப்பா. ப்ளீஸ் பா, ப்ளீஸ் கொடுத்துடுடா. எதுவா இருந்தாலும் போன்ல சொல்லுங்க, கைய விடுங்க. நான் வரேன். பாப்பமா, பாய். போச்சு, எல்லாமே போச்சு. மறுபடியும் பணத்துக்கு திடீர்னு எங்க போறது? குட் மார்னிங் சார். ஆர்டிஸ்ட் வந்து அக்யூஸ்டோட படத்தை வரைஞ்சிட்டு இருக்காரு சார். என்னமாமா எங்கேயா கூட்டிட்டு போவ, பாட்டி ஈட்டி வைப்பேன்னு பார்த்தா கடைசியில் கோயிலுக்கு கூப்பிட்டு வந்திருக்க. டேய், மாமாக்கு பர்த்டேல முதல்ல சாமியை தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் வெளியே கூட்டு போறேன்டா. எனக்கு தான் சாமி கடவுள் நம்பிக்கைலாம் இல்லைன்னு தெரியும்ல, என்ன போய் சாமி கும்பிட கூப்பிட்டு வந்திருக்க? டேய், நீ திருந்தவே மாட்டடா. சரி, நான் போய் சாமி கும்பிட்டு வரேன். சரி போயிட்டு, நான் இங்கே வெயிட் பண்றேன். மாம்ஸ், என்னடா என்ன?
மாமா ஒரு நிமிஷம் அங்கே இரு. என்னடா அங்கே இரு. இங்க வாங்க. என்னோட செல்ல மாமாக்காக ஒரு சர்ப்ரைஸ் பர்த்டே கிஃப்ட். எப்படி இருக்கு? வாவ், லவ்லி லவ்லி லவ்லி. டேய், தத்ரூபமா அப்படியே வரைஞ்சிருக்கடா. உனக்குள்ள இவ்ளோ பெரிய திறமை இருக்கா? சூப்பர் மாப்ள, சூப்பர். எப்பறா வரைஞ்சத? மாமா நீ இதயத்திலே இருக்க மாமா. அதான் அப்படியே. I love you டா மாப்ள. Happy birthday மாம்ஸ். Thank you, thank you. என்ன சார் அப்படியே நின்ட்டீங்க? இல்ல வசந்த், இந்த உலகத்துல பல திறமைகள் இருக்கு. அதுல எனக்கு பிடிச்சது, என்ன ஆச்சரியப்படுத்தினது, அது டிராயிங் வரையர் தான். ஒரு உருவத்தை மனசுக்குள்ள உள்வாங்கி அத மறுபடியும் அப்படியே வரையர் தான். அந்த வகையில என்ன முதல்ல ஆச்சரியப்படுத்தினது எங்க அக்கா மகன் புவி தான். He's a great artist. அவருக்கு படம் வரைய தெரியுமா சார்? அவன் ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் வசந்த். அவனோட படத்துல உயிர் இருக்கும். போட்டோ கூட ஃப்ரீஸ் ஃப்ரேம் தான். ஆனா அவன் வரைகிற படம் ஒவ்வொரு ஆங்கிள்லயும் ஒவ்வொரு கதை சொல்லும். அது அத்தனை உயிரோட்டமா இருக்கும். அப்படிப்பட்ட கலைஞன் அவன். அவன் என்ன வரைஞ்சு கொடுத்த படத்தை நான் இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன். அவனுக்கு பிடிச்ச விஷயங்களை, பிடிச்ச மனுஷங்களை அவன் அப்படியே தத்ரூபமா வரைஞ்சு காட்டுவான். அப்படிதான் என்னையும் வரைஞ்சான் அவன். அப்ப அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அவன் இதயத்துல நான் இருக்கேன்னு சொன்னான். எனக்கு என் புவினா உயிர். ஆனா அவனை என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு நினைக்கும் போது என்னால ஜீரணிக்கவே முடியல. அவனை திரும்ப கொண்டு வர்றதுக்கு என் உயிரை விட சொன்னாலும் விடுவேன். ஒரு மாமா மருமகனை தாண்டி எங்க 2 பேருக்குள்ளேயும் அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. ஆனா நடுவுல கொஞ்சம் சரியா கம்யூனிகேஷன் இல்லாம போனதுனால நான் அவனை சந்திக்க முடியாம போயிடுச்சு. சந்திச்சிருந்தா அவன் என்ன பண்றான், அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்னோட மிஸ்டேக் தான். ஏன்னா நான் வேலையில கொஞ்சம் கவனமா இருந்ததுனால அவனை காப்பாத்த தவறிட்டேன். சார் என்ன சார் நீங்க போய் ஃபீல் பண்ணிட்டு? நானும் மனுஷன் தானே. சரி வாங்க கெஸ்ட் ஹவுஸ் போலாம். கெஸ்ட் ஹவுஸ்க்கா? ஆமா, அவனுடைய பெயிண்டிங் ரூமை நம்ம சரியா பார்க்காம வந்துட்டோம். அதை பார்த்துட்டு வந்துடலாம். எனக்காக அவன் ஏதாவது க்ளூவை விட்டுட்டு போயிருப்பான்னு என்னோட உள்மனசு சொல்லுது. வாங்க போலாம். சார் புவியுடைய அப்பா அம்மாக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாமா? வேணாம் வசந்த்,
இனிமே இந்த கேஸ்ல ஏதாவது கரெக்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் அவங்க கிட்ட எதையும் சொல்றதா இல்ல. சொன்னா ஒண்ணு அவங்க அப்செட் ஆயிடுவாங்க, இல்லனா கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன அப்செட் பண்ணிடுவாங்க. அதனாலதான் இப்ப எதுவுமே வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். கிடைக்கும், ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் எதுவும் சொல்ல வேண்டாம். பார்க்கலாம். சார் கெஸ்ட் ஹவுஸ் சாவி இப்போ யாருக்கிட்ட? அது என்கிட்ட தான் இருக்கு. கேஸ் முடியிற வரைக்கும் அதை நானே வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஏங்க பொரியல் போடவா? கொஞ்சமா. இப்பெல்லாம் சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறீங்க, ஏன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்னமோ போங்க. லட்சுமி அத்தை? சாப்பிடவாமா? இல்ல அத்தை, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து சாப்பிடுறேன். நில்லு. பணத்தை எடுத்தியா? பணமா? என்ன பணம்? வீட்ல நம்ம ரூம்ல நான் வச்ச பணம். ஐயோ எனக்கு தெரியாதுங்க, நான் பார்க்கவே இல்லை அந்த பணத்தை. பார்க்கலனா வேற யாரு எடுத்திருப்பாங்க? அது எனக்கு எப்படிங்க தெரியும்? பாரு, நீங்க அது சாப்பிடுங்க. நம்ம ரூம் லட்சுமி. நாம 2 பேர் தான் அங்க இருக்கோம். நம்மள தவிர வேற யார் எடுத்திருப்பாங்க? நீங்க அங்க பணத்தை வச்சீங்களா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. எனக்கு எப்படி மறக்கும்? நான் வச்ச பணம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஏங்க, எனக்கு தெரியாம நீங்க எப்ப வச்சீங்க பணத்தை? நான் வச்ச பணம் இல்லடி. வந்ததுக்கு அப்புறமாவது சொல்லிருக்கலாம்ல. அது எனக்கு மறந்து போச்சுடி. மறக்க மாட்டேன்னு சொன்னீங்க இப்பதான். இது மறந்துச்சு, ஆனா பணத்தை வச்சது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சும்மா போங்க, இதே வேலையா போச்சு. எப்பவுமே பணத்தை அங்க இங்கன்னு வச்சிட வேண்டியது, அப்புறம் இதை காணும் அதை காணும் சொல்ல வேண்டியது. தள்ளுங்க. நில்லு. என்ன பைத்தியக்காரன் நினைச்சியா? நான் எதை மறந்தேன்னு சொல்லிருக்கேன்? பணத்தை எடுத்துக்கிட்டு பசப்பறியா? இது பாருங்க, நீங்க வச்சீங்களோ வைக்கலையோ, எடுத்தீங்களோ எடுக்கலையோ, என்கிட்ட பாக்கலங்கண்ணா. லக்ஷ்மி, உண்மையை மட்டும் சொல்லு. நான் சொல்றது உண்மைதாங்க. அவ்வளவு பணத்துக்கு உனக்கு என்னடி செலவு இருக்கு? நான் பணம் எடுக்கலன்னு சொல்றேன், இப்படி திடீர்னு என்ன கேட்டா என்ன அர்த்தம்? ஏண்டா, அவதான் எடுக்கலன்னு சொல்றல, சும்மா ஏன் அவளையே தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை வெற்றி. முதல்ல பணத்தை காணோன்னு என்கிட்ட சண்டை போட்ட, அப்புறம் தங்கவேல சந்தேகப்பட்ட, இப்ப இவகிட்ட தகராறு பண்றியா? அப்போ நான் வச்ச பணம் எங்கம்மா போச்சு? வெச்ச இடத்துல போய் தேடு. எங்க வச்சியோ அங்க இருக்கும். எங்க உயிரை வாங்காத. இந்த வீட்டுல ஏதேதோ நடந்துட்டு இருக்கு. எல்லாமே தப்பு தப்பா இருக்கு. சரி, நீங்க போய் கை கால அலம்பிட்டு சாப்பிட வாங்க சீக்கிரம்.
நான் மார்க்கெட் போய் காய்கறி வாங்கிட்டு வரேன். நீ ஏதாவது ஒரு ஆட்டோ பிடிச்சி ஆபீஸ் கிளம்பு. சும்மா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. அக்கா, எனக்கு என் மேலே கோவமா வருது. இது பாரு, அவன் இப்படி பண்ணுவான்னு உனக்கு தெரியுமா? இல்ல அடிச்ச உடனே செத்து போவான்னு தெரியுமா? உன் தற்காப்புக்காக நீ அதை செஞ்ச, அதுல அவன் செத்து போயிட்டான். இதுல மாமா அங்க வேலை செய்யறதெல்லாம் தற்செயலான விஷயம். இது பாரு, இந்த விஷயம் அன்னைக்கே நீ அவன் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா, இல்ல மாமாக்கு தான் நீ உள்ள போறது தெரிஞ்சிருந்தா, இந்த மாதிரி எந்த சம்பவமும் நடந்திருக்காது. நாமளும் நிம்மதியா இருந்திருப்போம். ஆனா அப்படிலாம் நடக்கலையே. இப்படிதான் நடக்கணும்னு விதி இருந்திருக்க, நடந்திருக்க, அவ்வளவுதான். இதுல உன்னை நீ கோவப்படுறதோ என்ன கோவப்படுறதோ இதெல்லாம் வேஸ்ட் ஆனும். இல்லக்கா, என்னோட குற்ற உணர்ச்சி என்ன கொல்லுது. பேசாம உண்மையை சொல்லி போலீஸ்ல சரணடைஞ்சிடலாமான்னு தோணுது. முட்டாள்தனமா பேசாதானோ. இதுக்காகவா இவ்வளவு போராடிட்டு இருக்கோம்? இதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்படுறோம்? இது பாரு, நம்ம ஒரு முடிவு எடுத்தோம்னா கடைசி வரைக்கும் அந்த முடிவுலயே நிக்கணும். அக்கா, நம்மால மத்தவங்க பாதிக்கப்படுறாங்களே. நீ பேசாம இரு அனு. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா பாதிப்பு இன்னும் அதிகமாகும். நம்ம குடும்பமே சின்ன பின்னமாயிடும். ஆனா நீ சொல்ற மாதிரி நீ போய் சரணடைஞ்சா நம்ம குடும்பமே எவ்வளவு பிரச்சனையை சந்திக்கணும் உனக்கு தெரியுமா? தேவையில்லாம எமோஷனல் ஆகி எதையும் யோசிக்காத. நம்மால மாமா பட்ட இந்த அடிக்கு காலம் முழுக்க அவருக்கு சேவை செஞ்சிடலாம். இதுக்கு மேல எதுவும் யோசிக்காத. ஆட்டோ வருதான்னு பார்த்து போ. ஏ அனு, அவன் தாண்டி போன் பண்றான். யாருக்கா? வேற யாரு? நம்ம கிட்ட பணம் வாங்கினானே அவன் தான். ஐயோ, அவன் ஏன் ஃபோன் பண்றான்? ஹலோ, இப்ப எதுக்கு போன் பண்ற? ஏய், அப்போ எதுக்கு உனக்கு ஃபோன் பண்றேன்னு தெரியாதா? பணம் பணம் அதுதான் என்னோட நோக்கம். எங்க கிட்ட பணம் எல்லாம் எதுவுமே இல்ல. ஓ அப்படியா? இதோ பார், அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. எனக்கு இப்போ உடனே 5 லட்ச ரூபா வேணும். நீ தர? 5 லட்சமா? அவ்வளவு பணத்துக்குலாம் வாய்ப்பே இல்ல. விளையாடுறியா? இதே புவியா இருந்திருந்தா 5 லட்சம் இல்ல 50 லட்சம்னாலும் உடனே கொடுத்துருப்பான். அவனதான் நீங்க கொன்னுட்டீங்களே. இது பாரு, அத பத்தி எல்லாம் பேசாத. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. 5 லட்சத்துக்கு நாங்க எங்க போறது? ஆனா நம்ம டீல் முடியலையே. நாங்க இருக்கிற நிலைமையில எல்லாம் அவ்வளவு பணம் தர முடியாது. அப்படி சொல்லாத. அணு ஒண்ணும் உன்ன மாதிரி அண்ணாடங்கச்சி கிடையாது. அவங்க அப்பா கிட்ட 5 தலைமுறைக்கு சொத்து இருக்கு. அது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அப்படிக்கே இருந்தாலும் அனு அவன் அப்பா கிட்ட போய் எப்படி பணம் கேட்பா? கேட்க வேணாம், திருட சொல்லு. திருடணுமா? ஒரு தப்புக்கு 100 தப்பு பண்ண சொல்றியா? உங்களுக்கு 1 மணி நேரம் டைம் தரேன். பணத்தோட வரீங்க. 1 மணி நேரத்துல அவ்வளவு பணத்துக்கு எங்க? நீ என்ன பேசுற? நீங்க வரணும். நீங்க வரல, நான் டிஐஜி கிட்ட போயிடுவேன். அவர் வேற வேட்டை நாய் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காரு. இது பாரு, டிஐஜி கிட்ட எல்லாம் போயிடாத. கொஞ்சம் டைம் ஆகுது கூட. உங்களுக்கு டைம் எல்லாம் கொடுத்தாச்சு. எங்க வரணும் நான் மெசேஜ் பண்றேன், அங்க நீங்க வரீங்க. என்னக்கா சொல்றான்? 5 லட்ச ரூபாய் பணம் இப்பவே வேணுங்கிறாங்க. 5 லட்ச ரூபாய்க்கு நம்ம எங்கக்கா போவோம்? தெரியல. அவன்கிட்ட பேசி பிரயோஜனமும் இல்ல அனு. 1 மணி நேரத்துல பணம் கேக்குறான். ஐயோ, புவிய கொன்ன மாதிரி பேசாம இவனே கொல்லலாம். இது பாரு, 1 மணி நேரத்துல ரெடி பண்ண சொல்றான். இல்லனா டிஐஜி கிட்ட போயிடுவேன்னு சொல்றான். நான் சொல்றது கேளு. முதல்ல ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிடலாம். ஐயோ, போன் அடிக்குதே. ஏன் லைன்ல வரான் போல இருக்கே. அப்பா எடுத்து பேசு. அப்பாக்கு போன் பண்ணிப்பானோ? நீயே கன்ஃபார்ம் பண்ணது. ஃபர்ஸ்ட் எடுத்து பேசு. எங்க இருக்க மாட்டோம்? இன்னும் ஆபீஸ் வரலையாமே? இது வந்துட்டு இருக்கேன்ப்பா. உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? எனக்கு என்னப்பா ப்ராப்ளம்? சரி சரி, சீக்கிரம் ஆபீஸ்க்கு வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அப்பா வேற சீக்கிரம் வர சொல்றாரு. ஐயோ கடவுளே, இப்ப என்ன பண்றது? அப்பா கிட்ட போய் எப்படி பணத்தை கேட்ப? ஏதாவது பண்ணணும். நான் ஆபீஸ்க்கு போய் 1 மணி நேரத்துல பணத்தோட வரேன்க்கா. எப்படி 1 மணி நேரத்துல? எப்படியோ ரெடி பண்றேன்க்கா. இன்னைக்கு எப்படியாவது இந்த பணத்தை அவன் மூஞ்சில விட்டு எறிஞ்சிட்டு இனிமே எங்க மூஞ்சிலே முழிக்காதன்னு சொல்லிடலாம். பணம் எப்படி புரட்டுவ? நான் ரெடி பண்றேன்னு சொல்றேன்ல. எப்படி அவ்வளவு பணத்தை ரெடி பண்ணுவ? நீ 50,000 திருடனல, நான் 5 லட்சம் ரூபாய் திருட போறேன். திருட போறியா? வேற வழி இல்ல. நான் ஆபீஸ் போறேன். ஆனாலும் நானும் உன் கூடவே வரேனே. சரி வாக்கா. ஆட்டோ
மேடம் ஒரு நிமிஷம். சார் உங்களை பார்க்கணும்னு வர சொன்னாரு. என் கேபின் போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். இல்ல மேடம், உடனே வர சொன்னாரு. நான் தான் அப்புறம் வரேன்னு சொல்றேன்ல. என்ன அவசரம் இப்ப அதுக்குள்ள? அனு ஏமா டென்ஷனா இருக்க? நீ வேணா கேபின் போயிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். இல்லப்பா, நான் வரேன். சரி வாமா.